பெர்லிஸில் கட்சிக்குள் ஏற்பட்ட ஒழுக்கக்கேடு மற்றும் உள்கிளர்ச்சிகளை தொடர்ந்து பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் கட்சியினருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெர்லிஸ் மாநில பாஸ் உறுப்பினர்களுக்கு எழுதிய திறந்த கடிதத்தில் 2022 தேர்தல் வெற்றிக்கு பிறகு மாநிலத்தில் இருந்து வந்த புகார்களை மத்திய தலைமையகம் விசாரித்ததாக ஹாடி கூறினார். ஒழுக்க குறைபாடுகள் அல்லது நிர்வாக முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை என்றாலும் சிலர் கட்சி முடிவுகள் மற்றும் மாநில தலைமையை வெளிப்படையாக விமர்சித்தது விசாரணையில் தெரிய வந்ததாக அவர் கூறினார். பதவிகள் வழங்கப்படாததால் அதிருப்தி தெரிவித்த சிலர் கட்சி ஒழுக்கத்துக்கு முரணாக நடந்து கொண்டதாகவும் இது இஸ்லாமிய கொள்கைகளுக்கு எதிரானது என்றும் ஹாடி விமர்சித்தார். மேலும் கட்சியை உள்முறையாக பலவீனப்படுத்த முயன்ற லாபியிங் நடவடிக்கைகள் மற்றும் பெர்லிஸ் மாநில அரசை கவிழ்க்க முயற்சிகள் நடந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பெர்லிஸ் பாஸ் ஆணையருக்கு மத்திய தலைமையின் முழு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்த ஹாடி கட்சியினர் ஒற்றுமையையும் ஒழுக்கத்தையும் காக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியில் பெர்சாத்து மற்றும் பாஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை வாபஸ் பெற்றதை தொடர்ந்து பாஸ் கட்சியைச் சேர்ந்த பெர்லிஸ் முன்னாள் மந்திரி பெசார் பதவி விலகினார். பின்னர் பெர்சாத்துவைச் சேர்ந்த அபுபக்கர் ஹம்சா புதிய மந்திரி பெசாராக நியமிக்கப்பட்டார். இந்த நெருக்கடி பாஸ் மற்றும் பெர்சாத்து உறவையும் பாதித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2015 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை 193 சம்பவங்களில் மொத்தம் 327 குற்றவாளிகள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஆபத்தான குற்றவாளிகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசர சூழ்நிலைகளில் காவல்துறையினர் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அவர் கூறினார். காவல்துறையினரை ஆபத்தான ஆயுதங்களால் தாக்கிய போது தற்காப்பு நடவடிக்கையாகவும் சரணடைய மறுத்து பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்த சூழ்நிலைகளிலும் சுட்டதாக அவர் விளக்கினார். தேசிய அடிப்படையில் பார்க்கும் போது அதிகமானோர் மலேசிய குடிமக்களாக இருந்தனர். மொத்தம் 172 பேர் என அவர் சுட்டிக்காட்டினார். அதைத் தொடர்ந்து 68 இந்தோனேசியர்கள், 24 வியட்நாமியர்கள், 23 பிலிப்பைன்ஸ் நாட்டினர், 7 மியான்மர் குடிமக்கள், 3 ஆப்பிரிக்கர்கள், 2 வங்கதேசத்தவர்கள் மற்றும் ஒருவர் தாய்லாந்து நாட்டவர் என பதிவாகி உள்ளது. மேலும் 27 பேரின் அடையாளம் உறுதி செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியர்களில் 78 இந்தியர்கள், 43 மலாய்க்காரர்கள், 40 சீனர்கள் மற்றும் 11 பூமி புத்ராக்கள் உயிரிழந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாநில அளவில் சிலாங்கூர் மாநிலத்தில் அதிகபட்சமாக 47 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து சபா 33, பினாங்கு 21, ஜொகூர் 19 மற்றும் பேரா 16 சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. ஜொகூர் பாரு ஸ்கூடாயில் உள்ள தமான் டாமாய் ஜெயா பகுதியில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 21 மற்றும் 22 வயதுடைய ஆண் மற்றும் பெண் உயிரிழந்துள்ளனர். அதிகாலை 5:28 மணியளவில் அவசர அழைப்பு வந்ததை அடுத்து 13 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்கூடாய் தீயணைப்பு நிலைய தலைவர் சைபுல் பஹாரி சபார் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போது வீட்டின் தரை தள வரவேற்பு அறை சுமார் 40 விழுக்காடு தீயில் சேதமடைந்திருந்தது. தீ அணைக்கப்பட்ட பின்னர் மேல் தளத்தில் இருந்த இருவரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இருவரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஜொகூர் பாரு உத்தாரா மாவட்ட காவல்துறை தலைவர் ராடின் ரம்லான் ராடின் தாகா தெரிவித்தார். உயிரிழந்தவர்கள் பணியிடத்தில் ஒருவருக்கொருவர் அறிமுகம் ஆனவர்கள் என்று நம்பப்படுகிறது. உயிரிழந்த பெண்ணின் கணவர் வாக்குமூலம் பதிவு செய்ய அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தீ விபத்திற்கும் உயிரிழப்பிற்கும் காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜலான் சுங்கை ரங்கீட் கோத்தா திங்கி சாலையின் 65வது கிலோமீட்டரில் நேற்று மாலை ஏற்பட்ட நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 மாத ஆண் குழந்தையும் அவரது 24 வயது தாயும் உயிரிழந்தனர். மாலை 7 மணி அளவில் நடந்த இந்த விபத்தில் புரோடுவா பேசா காரை ஓட்டிச் சென்ற பெண் திடீரென எதிர்திசை பாதைக்கு சென்றதாக நம்பப்படுகிறது. இதனால் எதிரே வந்த லாரியுடன் நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்டது. தலையில் ஏற்பட்ட கடுமையான காயங்களால் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த 3 மாத குழந்தை கொத்தாத்திங்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் பின்னர் உயிரிழந்தது. சம்பவத்தின் போது அந்த காரில் குழந்தையை தவிர மேலும் 4 பேர் பயணித்ததாகவும் அவர்கள் மற்றும் 60 வயதுடைய லாரி ஓட்டுநரும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரண்டன் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது.
சராவா மாநிலத்தின் சிபுவில் உள்ள ஜலான் டேஷோன் சாலையில் நேற்று நடந்த சாலை விபத்தில் சிமெண்ட் லாரி ஒன்று பிக்கப் வாகனத்தை நசுக்கியதில் 60 வயது ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். சிபு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் ஆன்டி அலி மதிய நேரத்தில் SMK ரோஸ்லி தோபி பள்ளி அருகே இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவித்தார். தகவல் கிடைத்ததும் சுங்கைமேரா தீயணைப்பு நிலையத்திலிருந்து 8 தீயணைப்பாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார். சிக்கியிருந்த பாதிக்கப்பட்டவரை ஏர்பேக் கருவிகளை பயன்படுத்தி மீட்க தீயணைப்பாளர்கள் முதலில் முயன்றனர். ஆனால் அது வெற்றியளிக்கவில்லை என்று ஆன்டி கூறினார். பின்னர் 2 கிரேன்களின் உதவியுடன் அவரை மீட்டதாகவும் சம்பவ இடத்திலேயே சுகாதார அமைச்சின் மருத்துவ பணியாளர்கள் அவர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவித்தார். இந்த விபத்திற்கான காரணம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். எரிபொருள் விலையை முழுமையாக சுதந்திரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு நிராகரித்துள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான மலேசியர்களை திடீர் செலவு சுமையில் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட மானிய முறையையே அரசு தொடரும் என்று அவர் கூறினார். பூடி மடானி ரோன் 95 திட்டத்தை அமல்படுத்தும் முன் உலக வங்கி மற்றும் சில பொருளாதார நிபுணர்கள் பரிந்துரைத்த எரிபொருள் விலையை மிதவை முறையில் நிர்ணயித்து பின்னர் பண உதவி வழங்கும் மாதிரியை அரசு ஆராய்ந்ததாகவும் அவர் விளக்கினார். ஆனால் அந்த முறை நிதி ரீதியாக ஏற்றதாக தோன்றினாலும் பொதுமக்களுக்கு அதிக சுமையை ஏற்படுத்தி எதிர்ப்பும் கிளப்பும் அபாயம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். விலையை முழுமையாக மிதவை முறைக்கு மாற்றிய பின்னர் பண உதவி வழங்கும் அணுகுமுறையை தாம் தேர்வு செய்யவில்லை என்று அவர் கூறினார். அது இறுதியில் மக்களையே பாதிக்கும் என்று சுட்டிக்காட்டினார். ரோன் 95 மானியத்தை மாத வருமானம் 13,000 ரிங்கிட்டுக்கும் குறைவாக உள்ள குடும்பங்களுக்கு மட்டுப்படுத்தும் முன்மொழிவும் இருந்ததாக அவர் தெரிவித்தார். ஆனால் அந்த வருமான அளவை கட் ஆஃபாக வைத்தால் பல அரசு ஊழியர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு நிலதாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் அந்த யோசனையும் நிராகரிக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.